Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு கூடுதல் செயலாளர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் விசாரணை நடத்த திருச்சி மருத்துவக் கல்லூரி செவிலியர் மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓகேங்களா? சார் நான் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவா 2 மாணவர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட டேரக்டா என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கேன். எதுனாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாணவர்களுடைய எஜுகேஷனுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலும் ஏற்படாதுன்ற வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே செய்வோம், பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி சார். கவர்மெண்ட் எடுப்பாங்க சார், அந்த ரூல் படி என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுப்பாங்க. துவங்கிட்டு வாங்க சார், துவங்கிட்டு வாங்க. திருச்சி மருத்துவக் கல்லூரி செவிலியர் மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு கூடுதல் செயலாளர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் விசாரணை நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் என் பாஸ்கர் தலைமையில் குழு ஆனது அமைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவிக்கு ஏற்பட்ட மருத்துவ பாதிப்புகள், காரணங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. விசாரணை முடிவடைந்தவுடன் இதுகுறித்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்கிக்கலாம். தீபன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த செவிலியர் மாணவி சீதாலட்சுமி என்பவருக்கு மூக்கில் அதிக அளவில் சதை வளர்ந்ததாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவருக்கு தவறான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக கூறி அவருடைய உறவினர்கள் மற்றும் சக மாணவிகள் திடீரென்று சாலை மறியல் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் தங்களுடைய சாலை மறியல் போராட்டத்தை கைவிடவில்லை. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் துணை சபாநாயகர் ரவிசங்கர் அவர்களும் சம்பவத்தில் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த மாணவியின் உயிரிழப்புக்கு உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும், உங்களுக்கு நீதி கிடைக்கும் என அமைச்சர் தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன் பின்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு திருச்சி அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே சாலை ஓரமாக தற்போது அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செவிலியர் கல்லூரி மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்ததை தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் உத்தரவின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஒரு உயர்மட்ட விசாரணை குழு ஹை லெவல் பவர் என்கொயரி கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் உறுப்பினர்களாக டாக்டர் பாரதி மோகன் அவர் காது மூக்கு தொண்டை பிரிவு பேராசிரியர், அதே போன்று டாக்டர் பி சண்முக சுந்தரம் பேராசிரியர் மயக்கவியல் பிரிவு, பொது மருத்துவ பிரிவு ஆகிய உறுப்பினர்கள் கொண்ட அந்த மருத்துவ குழு இன்றே அதற்கு தங்களுடைய விசாரணையை தொடங்கும் என அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாணவி சீதாலட்சுமிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதும் அந்த சிகிச்சை எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள் என மருத்துவர் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் தெரிவிக்காத நிலையில்தான் மாணவர்கள் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. தற்போதுதான் அந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த மருத்துவ குழு விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை அரசுக்கு உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை மாணவர்கள் கூறியது போன்று மாணவிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் அந்த மருத்துவத்துறை சார்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதே போன்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மாணவிகள் அந்த அறிக்கையை அந்த குழு உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அந்த சீதாலட்சுமி மாணவி உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தொடர்ந்து சாலை ஓரமாக அமர்ந்து தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.